குறை சொல்லாதே. ரொம்ப அற்புதமான விஷயந்தான் இது. மனிதனுடைய சிந்தனைகளை தட்டி எழுப்பக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். மற்றவர்களை எப்போவுமே குறை சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் கைவிட்டுறணும். அப்படி இல்லைன்னா இந்த உலகத்திற்கு நீங்களே குறையானவங்களாக மாறிடுவீங்க. உங்களுடைய தவறுகளை எப்பொழுதுமே நீங்கள் சரி செய்ய பழகிக்கணும். அப்படி இல்லாத போது இந்த உலகம் உங்களை தவறாக நினைப்பதும் உண்டு, உங்களை தவறாக பேசுவதும் உண்டு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களை குறை சொன்னீர்களானால் அந்த குறை மீண்டும் உங்களை திரும்ப வந்து தாக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களுடைய குறையை நீங்கள் பார்ப்பதை விட உங்களுடைய குறைகளை சரி செய்ய நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய குறையை நீங்கள் சரி செய்ய கற்றுக்கொண்டாலே நீங்கள் மற்றவர்களுடைய பார்வையில் அற்புதமான மனிதனாக மாறிவிடுவீர்கள். குறை என்பது நீங்கள் ஒருவரிடம் சொல்லும்போது ஒருவருடன் குறையை இன்னொருவருடன் நீங்கள் சொல்லும்போது அவர் காதில் வாங்கிக் கொள்வார், மனதில் நினைவில் வைத்து கொள்வார். ஆனால் அதை இன்னொருடத்தில் சொல்வார் என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் அடுத்த குறை நீங்கள்தான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவரை குறை சொன்னால் உங்களிடம் கேட்கும் ஒரு நபர், அந்த நபர் இன்னொரு இடம் போய் உங்களை குறை சொல்வார் என்பதை மனதில் வைத்து கொண்டு நீங்கள் எப்பொழுதுமே வார்த்தைகளை ரொம்ப அற்புதமான வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்த வேண்டும். மற்றவர்களை குறை சொல்லாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் குறை சொல்லாமல் வாழ கற்றுக்கொண்டால் இந்த உலகுக்கு நீங்கள் ஒரு அற்புதமான பொக்கிஷமாக இருப்பீர்கள் என்பதுதான் உண்மை. ஆகையால் எப்பொழுதுமே குறை என்பது மனிதனுக்கு இருக்க வேண்டும். ஆனால் மற்றவர்களை குறை சொல்லும் பழக்கம் இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் குறை இருக்கத்தான் செய்கிறது. ஏனென்றால் இறைவன் மனிதனை அப்படித்தான் படைத்திருக்கிறான். குறையில்லை என்றால் மனிதன் மனிதனாக மாற முடியாது என்பதற்காகத்தான் மனிதனை குறையுள்ளவனாக இறைவன் படைத்துள்ளான். ஆனால் மற்றவர்களுடைய குறையை நீங்கள் சுட்டிக்காட்ட இந்த பூமியில் உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களுடைய குறையை நீங்கள் சுட்டிக்காட்டினால் நீங்கள் இந்த பூமிக்கு, இந்த மண்ணுலகுக்கு, இந்த பிரபஞ்சத்திற்கு நீங்கள் நல்ல மனிதராக தெரிய மாட்டீர்கள் மற்றவர்களுடைய பார்வையில் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களை குறை சொல்ல நீங்கள் தயாராகிவிட்டால் எல்லோருக்கும் நீங்கள் எதிரியாகி விடுவீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மன நிம்மதியும் இருக்காது. ஆகையால் எப்பொழுதும் குறையை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். அந்த குறை எது என்றால் உங்களுடைய குறையை நீங்கள் சரி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் சரி செய்த கற்றுக்கொண்டால் இந்த உலகம் உங்களை போற்றும் என்பதுதான் உண்மை. நன்றி.